அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியான இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய வசனங்களையும் தியானித்து நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். உந்தனின் சமூகம் வந்தே என் கிரியைகளினால் அல்ல, உந்தனின் கிருபையே, உந்தனின் கிருபையே, உந்தனின் சமூகம் வந்தே என் கிரியைகளினால் அல்ல, உந்தனின் கிருபையே, உந்தனின் கிருபையே. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்திலே உம்மை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியோடும் கருத்தோடும் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அவைகளை புரிந்து உணர்ந்து கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவலோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீரே மகிமைப்படுவீராக. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் என்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடு உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோய் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார்,
நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். நம்முடைய நாவலை புது பாட்டை தந்து என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை கொடுக்கிறார் இல்லையா? அவரோடு கூட நம்ம நடக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் இந்த பயணத்தில் போகும் பொழுது புதிய புதிய அனுபவங்களை கொடுக்கிறதுனால நிச்சயமாகவே புதிய பாடல்கள் நம்மளை பிறக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த நேரத்தில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த அதிசயமான நாளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆமென். நிச்சயமாகவே எனக்கு குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை இந்த நாளுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு, சுகம் உண்டு. ஆமாண்டவரே, எங்களுக்கு தோல்விகள் இல்லை, எங்களுக்கு வெற்றி மாத்திரமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எப்பேற்பட்ட தோல்வி போன்ற சூழ்நிலைகள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு வெற்றியை வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆமென். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உன் பாதத்தில். சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உன் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே. என் இயேசுவே, நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே. என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே. என் இயேசுவே, அடைக்கலமே,
அதிசயமே அண்டி வந்தேன் உம் பாதமே. ஆமாண்டவரே, நிறைய நடைக்கலம், என் அதிசயம் உம்மை அண்டி வந்தோம் ஆண்டவரே. அண்டி வந்தேன் உம் பாதமே. சேர்ந்து சொல்லுவோம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும். ஆமாண்டவரே, உம் பாதத்தில் வரும் பொழுது ஓ நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக தொடர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்போமா? இப்போ நான் உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய பாதத்தில் நான் வந்திருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம்முடைய பாதத்தில். ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் வரும் பொழுது என்னுடைய வியாதி வறுமை எல்லாம் நீக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஓ வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். எஸ் லார்ட். உம் பாதத்தில் ஓ நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம், பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் அன்றி இது ஆகாது என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. ஆமென். சுகப்படுத்தும், ஓ சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். இந்நேரத்தில் விசுவாசத்தோடு சொல்லுவோம். சுகம் பெற்றோம், சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில். ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். லார்ட், we love you Lord. என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே,
என் இயேசுவே. ஆமென். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஏன்னா நாங்கள் உம்முடைய பாதத்தில் வரும் பொழுது எங்களுக்கு சுகம் உண்டு, எங்களுக்கு பலன் உண்டு, எங்களுடைய துக்கம் நீங்கும், எங்களுடைய துயரம் நீங்கும், எங்களுடைய வியாதி நீங்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்குள்ள இருந்து இந்த முழுமையான சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாதான சிலாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உம்மை போற்ற நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரையா. ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடுங்கர்த்தாவே. ஏசப்பா, இதை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றியப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்த தேவன் இன்னும் ஆண்டவரே ஏசப்பா மீதமுள்ள காரியங்களை நீர் அற்புதத்தை செய்தருளும் கர்த்தாவே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு எந்த வாதையும் அணுகாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமும் அற்புதமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்தரலும் ஐயா. உம்முடைய வல்லமையினால் நிறைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பேச போகிற உம்முடைய மகனை ஆண்டவரே நீர் அபிஷேகித்து நீர் வழி நடத்தியறலும். ஆவியானவரே நீர் கிரியை செய்யும். ஒவ்வொரு வார்த்தையிலும் உடைய வல்லமை விளங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும், பலப்படுத்தும், சக்திப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஓகே, இன்றைக்கு நம்ம மத்தியில் ஜீவன் வந்திருக்கிறார். ஜீவன் என்ன கிளாஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். இன்னைக்கு என்ன வசனம் சொல்ல போறீங்க? 91 சங்கீதம் 4 வசனம். ஓகே, சொல்லுங்க. அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவாய், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் பொறுவாய், அவரது சட்டை உனக்கு பரிசையும் கேடகமாகும். வா, வெரி குட். என்ன புரியுது இந்த வசனம்? என்ன உங்களுக்கு புரியுது? இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் நாசமாசுகள் இருந்து அது உளுந்தா கூட ஏசப்பா அவரோட தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்வார். ஒரு கோழி இருக்குது, அது குஞ்சு பறிச்சுக்கு. குஞ்சு ஒரு தனி இடத்துல மேய்டு. காக்கா போன்ற பாறைகள் அது கொட்டிட்டு போகணும். அதுக்கு தெரியும் அதுக்கு ஆபத்து வரும்போது ஓடி அம்மா பறவை ரெக்கையை உள்ளே அது பாதுகாப்பாக இருக்கணும். சப்போஸ் அதுக்கு ஆபத்து வந்தால் கூட அம்மா பறவை பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் எப்பொழுதுமே ஏசப்பா அவர் கரெக்டு உள்ளே இருக்கணும். அவரோட கரெக்டு உள்ளே வெளியே வந்துட்டா ஆபத்துகள் நாசமோசங்கள் நம்மளை தாக்கு கொள்ளும். அதே மாதிரி தான் ஏசப்பாவோட கரெக்டுள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். கர்த்தர் நாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஜீவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை திரும்பமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் அவருடைய வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் உங்களை கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து உங்களை எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவதற்கு முன்பதாக நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆற்றுவதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுவதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றுவதாக இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆறுதலும் தேறுதலுமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையவே மாற்ற வல்லதாக இருக்கிறது. எனவே நாம் கவனத்தோடு இந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கான வசனமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல்
தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். போதும். இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஏக சிந்தை என்று சொல்லும் பொழுது ஒரே எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டியது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் வித்தியாசமான குணம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான குணம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான திறமை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான தோற்றம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்படி பல விதங்களில் நாம் வித்தியாசப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய சிந்தையிலே ஒரே சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்ததாக இருக்குது. நாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. நல்லா கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் ஹார்மோனி என்கிறதான ஒரு வார்த்தை இருக்குது. அது இசைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஹார்மோனி என்று சொல்வார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்னவென்று சொன்னால், வித்தியாசமான சத்தங்கள் ஒன்று சேர்ந்து ஒலிக்கும்போது அங்கே இசை ஒலிக்கிறது. வித்தியாசமான சத்தங்கள் ஒரே நேரத்தில் ஒலிக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு கூச்சல் போல இல்லாமல் அது மிகவும் அருமையான ஒரு சத்தத்தை உருவாக்குகிறது. அதைத்தான் இசை என்று சொல்கிறார்கள் இல்லையா? தாளம் சத்தம் கேட்கும். அதுலேயே வித்தியாசமான நோட்ஸ் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோட் பாடுவாங்க. ஒரு சிலர் இல்லையா அந்த அக்கப்பெல்லா என்று சொல்லுவாங்க. அல்லது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் பார்ட்ஸ் பாடுவாங்க. இப்படி பல விதங்களில் வேறு வேறு நோட்ஸ் பாடினா கூட அதை எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். அதைத்தான் ஹார்மோனி என்று சொல்வார்கள். அதே போல தான் நம்ம எல்லாரும் வித்தியாசப்பட்டவர்களாக இருந்தால் கூட நாம் எல்லோருமாக ஒரே சிந்தையோடு செயல்படும் பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு இசை போன்றதான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. இல்லை அப்படி இல்லாமல் ஒரே முரண்டு பிடிச்சிட்டு அங்கங்கே பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால் அதில் நமக்கு திருப்தி இருக்காது இல்லையா? எனவே அந்த இசைந்த ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் ஒருவருக்கொருவர் இசைந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த தெய்வீக தன்மையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க முடியும். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க முடியும் இல்லையா? ஆகவே தான் இயேசு கூட ஜெபிக்கும் பொழுது இப்படியாக ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவருடைய கடைசி ஜெபத்தில் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஏறெடுத்த அந்த ஜெபத்தில் அவர் என்ன ஜெபிக்கிறார்? நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டுமாம். அப்படியானால் அது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் எதிரிகளாகத்தான் இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்தவர்களாகவே இருந்தால் கூட நீ அந்த டினாமினேஷன், நீ இந்த டினாமினேஷன், நீ அப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுற, உன்னோட டாக்டரின் அது, என்னோட டாக்டரின் இது என்று சொல்லி பல விதங்களிலே எதிர்க்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இந்த அழகில் நம்ம மற்றவர்களை எங்கே நேசிக்க போகிறோம்? நம்ம மற்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறோம்? நம்ம மற்றவர்களை எப்படி
மகிமை, அவருடைய நாமத்தை அவர்கள் மூலமாக எப்படி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இசைந்த ஆத்துமாக்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் ஒன்றையே சிந்தித்து ஏக சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இப்படி நான் ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அவைகளை தான் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம், சுருக்கமாக பார்க்க போகிறோம். அந்த 16ஆம் வசனத்திலேயே வாசியுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல். முதலாவது அந்த ஏக சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கணும்னு சொன்னால், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். மேட்டிமை இல்லை, ஒரு பெருமை. அநேக நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் சிறப்பாக செய்து விட்டேன் என்று சொன்னால் அதில் எனக்கு ஒரு பெருமை, அல்லது என்கிட்ட ஏதோ ஒரு காரியம், ஒரு பொருள், ஒரு சிறப்பான பொருள் என்கிட்ட இருக்குது என்று சொன்னால் அதில் எனக்கு ஒரு மேட்டிமை வந்து விடுகிறது. இல்லை, என்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு சொகுசு கார் எனக்கு இருக்குது, இல்லை எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, இல்லை எனக்கு ஒரு நல்ல திறமை இருக்குது. இப்படி ஏதாவது ஒன்று விசேஷமாக என்னுடைய நான் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஏதாவது ஒன்று வரும் பொழுது உடனே எனக்கு என்ன வந்துடுது? மேட்டிமை வந்து விடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். உங்களுக்கு எது பெருமையாக நினைக்கிறீர்களோ அதை குறித்து யோசிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உங்களை பெருமைப்படுத்தி தான் வச்சிருக்கிறார், ஏற்கனவே உங்களை உயரத்தில் தான் வைத்திருக்கிறார். அதை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த அடையாளமே நம்மை பெருமைப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. எனவே அதை இன்னும் அதிகமான மேட்டுமையான சிந்தைக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது அங்கே ஏக சிந்தை வர முடியாது. அங்கே ஏக சிந்தை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மேட்டிமை எனக்குள் இருக்கக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்? தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இணங்குங்கள். நான் இணங்க வேண்டுமா தாழ்மையானவர்களுக்கு? நிறைய நேரத்தில் என்ன ஆகுது, தாழ்மையானவர்களை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருமை அதிகமாகிடுது இல்லையா? யாராவது ஒருத்தர் தாழ்மையாக நடந்து கொள்கிறாங்கன்னு சொன்னால் நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய கெத்தை காட்டுறது இல்லையா? நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், தெருவில் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாய் விரட்ட ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நின்றும். அது திரும்பி பார்த்தோன்னே அது நின்றும், கொஞ்சம் அப்படியே பேக் வாங்கும். கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. நீங்கள் ஓடுனீங்கன்னு வைங்களேன், உங்களை விரட்டிகிட்டே ஓடி வரும் இல்லையா? அது மாதிரி தான் நான் கொஞ்சம் தாழ்மையாக ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க, தலை மேலே ஏறி உட்காந்துக்குவான், தலை மேலே மிளகா அரைச்சிருவான்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நம்ம கொஞ்சம் தாழ்மையானவர்களை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெருமை அதிகமாக போல நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் தாழ்மையானவர்களுக்கு நான் இணங்க வேண்டும் இல்லையா? அடுத்தபடியாக மூன்றாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நான் ஏக சிந்தை உள்ளவனாவதற்கு தடையாக இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், நான் தாங்க புத்திமான், நான் தாங்க எல்லாம் தெரிஞ்சவன், எனக்கு தாங்க எல்லாமே இருக்குது என்கிறதான ஒரு பெருமை. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நீங்கள் ஒருவேளை புத்திமானாவே இருக்கலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் நான் தான் புத்திமான் என்று சொல்லி நினைக்காதீங்க. ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமானதாக இருக்குது. அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மாறாக அது நிமித்தமாக எனக்கு பெருமை வந்துவிடக்கூடாது. எனவே நான் ஏக சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவன் தீமை செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தீமை செய்யாதிருங்க. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் தியானித்தோம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லி நம்ம வாசித்தோம்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தீமை ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தீமை செய்யாதீங்க. இல்லையா? நான் தீமை செய்கிறவனுக்கு நானும் தீமை செய்வேன் என்று சொன்னால் அங்கே ஏக சிந்தை உருவாக முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன நன்மை இருக்குது என்பதை தேடி பார்த்து அதை குறித்து பேசுங்க. நிறைய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், யாருக்கிட்ட வேணால் சுலபமாக நீங்கள் குறை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஒரு 5 நிமிஷம் பேசினோடனே அவர்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட முடியும். உடனே அதை தான் நம்ம ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மையை தேடி பிடிக்க வேண்டும். அவர்களிடத்திலேயே நன்மையை தேடி பிடிக்க வேண்டும். அதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கிற நன்மையில் நாம் கவனத்தை செலுத்தும் பொழுது நாம் இன்னும் நன்மை செய்ய ஆரம்பிப்போம். அவர்கள் ஒருவேளை தீமை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் நன்மை செய்கிறவனாகத்தான் இருப்பேன். அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய குணம், அவர்களுடைய நிலை அது. ஆனால் நன்மை செய்கிறவனாகத்தான் நான் இருக்கிறேன். ஆக தான் சொல்கிறாரு, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். இது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் நான் ஏக சிந்தை உள்ளவனாக இருப்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நான் எதை நாடணும்னு சொன்னால், நான் ஒரு குரூப்புக்கு மட்டும் நான் யோக்கியமானவனாக இருந்தால் போதுங்க என்பதல்ல. எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி இருக்கணுமா? யோக்கியமானதை செய்வதற்கு நாடணும். எல்லார் பார்வையிலும் நான் யோக்கியமானவாக நடக்க முயற்சிக்க வேண்டும். எல்லாரையும் நான் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரிடத்துலையும் நான் நல்ல பேர் வாங்க முடியாது தான். ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்கும் முன்பதாக நான் யோக்கியமானதை செய்ய வேண்டும். ஏன்னா என் நோக்கம் என்ன தெரியுமா? நான் ஏக சிந்தை உள்ளவன், இசைந்த ஆத்துமாக்களாய் நான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் அதை செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தையும் அடுத்தபடியாக பார்க்கிறோம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இதுதாங்க அடிப்படை. இதனுடைய உச்சமாக அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அதற்கு முதலாவது நீங்கள் சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்ககிட்ட எதுக்குங்க பிரச்சனை? நிறைய நேரத்தில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஏதாவது ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், இல்லை ஏதாவது இடிக்க வந்துட்டான்னு சொன்னால் நமக்கு கோபம்தான் வருது. இல்லையா? இப்படி ஓட்டுறியா, உனக்கு தெரியலையா என்று சொல்லி நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. கூடுமான மட்டும் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். எல்லார்கிட்டையும் சமாதானமாக இருக்கிறது தான் என்னுடைய ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். அது எனக்கு முக்கியத்துவமாக இல்லை என்று சொன்னால் நான் ஏக சிந்தை உள்ளவனாக இருக்க முடியாது. இது கடினமான காரியம்தான், ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே கூடுமானால் எல்லாரோடும் கூட நாம் சமாதானமாக இருக்க, இல்லை என் மூலமாக ஒரு சண்டை வந்துடக்கூடாது. இல்லை இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே சமாதான குறைச்சலை நம்ம பார்க்குறோம் இல்லையா? மாமியார் எந்த நேரமும் மருமகளை என்ன தான் சொல்லுவாங்க? குறையாதான் மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது இல்லையா? அதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, இந்த ஃபேமிலி கவுன்சிலிங், திருமணமான தம்பதிகளுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது யாருக்குன்னா மாமியாருக்கு தான். ஏன்னா அவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மருமகளை குறித்து பெருமையாக பேச ஆரம்பிங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். யார்கிட்ட பேசினாலும் பெருமையாக பேசி பாருங்கள். அந்த மருமகள் தானாக உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வந்தோடனே ஐயோ அவள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதே இல்லை, அவளுக்கு சமையலே தெரியல, அவளுக்கு அது தெரியல இது தெரியல, இப்படி தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த மருமகள் உங்கள்கிட்ட சமாதானமாக இருக்க முடியாது. மாறாக கொஞ்சம் சொல்லி பாருங்கள், மருமகா நல்ல மருமகா, தங்கமானவா, எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி பாருங்களேன், தானாகவே மாறிடுவாங்க. ஒருவேளை தங்கமானவங்களாக இல்லாமல் இருந்தால் கூட தங்கமானவங்களாக மாறிடுவாங்க. இது சாதாரண டிப்பு, சாதாரணமாக இது யோசித்துக்கொள்ளுங்க. எல்லாரோடும் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது மாமியார் மருமகள், தகப்பன் பிள்ளை
இல்லை கணவன் மனைவி, இங்கே சமாதானத்தை ஆரம்பிங்க. நம்ம குறைகளையே பேசி கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் சமாதானம் அங்கே வராது. நம்ம மாறாக நிறைவாக பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. இல்லையா, எனக்கு தேவன் என்னுடைய மகனுக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் என்று சொல்லி நினைங்க. எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்துருக்கிறதான கிஃப்ட் என்று சொல்லி நினைங்க. அவங்க அப்பா என்ன செய்யலை, இல்லை நிறையா வீட்டில் இதான் பிரச்சனை, அவங்க என்னத்தை கொண்டு வந்த, என்ன செஞ்சார் உங்கள் அப்பா, நிச்சயமாக அந்த வீட்டில் சமாதானம் வரவே முடியாது. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அப்பா என்ன கொடுத்தா என்ன, எது செய்யலான்னு என்ன, நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அந்த மருமகள் தானாக உங்களுக்கு சாதகமானவனாக மாறிடுவா. அதே போல் மருமகள்களும் எந்த நேரமும் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அது பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, எனக்கு இப்படி பிடிக்கல, அது சொல்ல, இப்படி பேசிக்கொண்டே இருக்க அங்கே சமாதானம் இருக்க முடியாது. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், சந்தோஷமாக என்னை வச்சுக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட சந்தோஷமாக சொல்லி பாருங்களேன், தானாக சூழ்நிலைகள் மாறும். எனவே நாம் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பதை நாம் நாடும் பொழுது இந்த இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் வாழ முடியும். அதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். எப்பேற்பட்டதான எதிர்ப்புகள், கடினமான சூழ்நிலைகள் இதற்கு எதிராக வந்தாலும் இந்த சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளுங்க. மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் இருங்க. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும். நம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குணம், நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவர், அதற்கென்று சொல்லி எங்களுடைய மேட்டுமையான எண்ணங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையானவர்களுக்கு இணங்குகிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாமல் இருக்க கிருபை செய்யுங்க. ஆமாண்டவரே, நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாமலும் எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்கிறவர்களாகவும் எங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயும் இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல பிதாவே, இப்பொழுது நாங்கள் கேட்ட வசனத்தை போல நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றையே சிந்தித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு நீங்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்க வாய்க்கு செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு மற்றவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பதாக இருக்கட்டும். நாங்கள் கைட்டு செய்கிற காரியங்களை வாய்க்கு செய்யும். எங்களுடைய வருமானத்தில் ஒரு நிறைவையும் ஆண்டவரே நீர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்றாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் ஆலோசனைகள் பெற விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணில் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக.